لقد جاءكم رسول من أنفسكم عزيز عليه لقد جاءكم رسول من أنفسكم عزيز عليه عليه ما عنتم حريص عليكم بالمؤمنين رؤوف رحيم إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل وسلم على سيدنا محمد وعلى آل سيدنا محمد كما تحب وترضى بأن تصلي عليه رحمة للعالمين محمد رسول الله صلى الله عليه وآله وسلم وشرف وكرم ومجد وعظم நாயக கோமான் அவர்களின் ஈத் மீலாது மௌலிதுல் கரீம் உடைய முபாரக்கான இந்த ஷஹர் முபாரக்காவில் ரபியுல் அவ்வலான ரபியுல் நூரில் ஹய்யுல் கய்யுமான அல்லாஹ் ஜல்ல ஜலாலா அவனுடைய இபாதுகளாகிய நமக்கெல்லாம் மாபெரும் தௌஃபீக் அல்லாஹ் செய்துள்ளான். அவனது ஹபீப் ஆதமான முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆலி ஷான் மர்தபத்துல் அலா அஹ்லு பைத் அத்ஹார் நபவி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் सुल्तान औलिया खादी खादिगान फ़ख्र दो जहान ख्वाजा आज़म ख्वाजा मोइनुद्दीन अल हुसैन बिन हसन चिश्ती நாயகத்துடைய ஹதரத்துல் கரீமிலிருந்து ख्वाजा நாயகத்துடைய மதது ஹிமாயத் ஹிஃபதோடு ख्वाजा நாயகத்துடைய ஃபைலானிலிருந்து ख्वाजा நாயகத்துடைய நூரானி தவஜ்ஜுவிலிருந்து ख्वाजा நாயகத்துடைய கபுதா அத்ஹருல் அலில் அலிமான என்னுடைய அபவைனி ஷரீஃபைனுடைய பரக்கத்து ஷரீஃபை கொண்டு ரஹ்மத்துல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஷரஃப கர்ரம் மஜ்ஜத வஅலம் நாயக கோமான் அவர்கள் அதிகம் இஷ்டப்படக்கூடிய கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகம் விரும்பக்கூடிய நாயகம் ரொம்ப சந்தோஷப்படக்கூடிய மகா உயர்வான விஷயம் அது ரஹ்மத்துல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஸீமு ஷான் அபவைனி கரீமைன் முஸ்தஃபைன் முஜ்தபைன் அப்துல்லாஹ் ஆமினா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் வஅஃபாது அலைனா அல்பரகாத் மின்ஹுமா தஹரத் ஆமீன் நாயகமார்களுடைய மகா விசேஷங்களை நாம் ததுக்கிரா ஷரீஃப் செய்வது கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயம். நம்முடைய நாயகத்துடைய ஒளிமயமான வாழ்வியலில் நாயகத்துடைய கிரேட் லைஃப்ல மாஷா அல்லாஹ் இந்த மொத்த உலகத்துக்கும் நிறைய ரோல் மாடல் இருக்குது.
ரஹ்மத்துல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அஸமத்து ஷரீஃப்ல நாயகத்துடைய ஆலிஷான் மராத்திபாத்துல் ஆலா நாயகத்துடைய தன்னிகரற்ற தனி பெரும் மகா கௌரவமான மகா விசேஷமான பல அந்தஸ்துல பல கௌரவத்துல நாயகத்துடைய ஒரு கௌரவத்தை அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லித்தரான் நமக்கு. லக்கது கான லக்கும் ஃபீ ரசூலுல்லாஹி உஸ்வத்துல் ஹஸனா. அல்லாஹ்வுடைய ரசூலான ரூஹுல் வஜூத் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உங்களுக்கு உஸ்வத்துல் ஹஸனாவா இருக்கிறாங்க. மாஷா அல்லாஹ். எந்த சப்ஜெக்டை எடுத்தாலும் அதுல நமக்கு கிரேட் ரோல் மாடல் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நம்முடைய நாயகத்தை போல என்ன யாராலே கைட் பண்ண முடியாது. கைட் பண்றதுல மற்றைய நபிமார்கள் ரசூல்மார்கள் கூட என்ன நம்முடைய நாயகத்து பக்கத்துல வர முடியாது. இல்ல நம்முடைய நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரிஃபாத்துல் அக்பர் ஹய்யுல் கய்யூமான அல்லாஹ் ஜல்ல ஜலாலா அந்த அளவுக்கு ஆலா ஃபௌக்குல அல்லாஹ் வச்சிருக்கிறார். மாஷா அல்லாஹ். அப்படி உள்ள நம்முடைய நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட எந்த சப்ஜெக்ட் எடுத்தாலும் சரிதான், எந்த விஷயமா அது வானலோகத்து விஷயமா இருக்கட்டும், பூலோகத்து விஷயமா இருக்கட்டும், மெடிக்கல் சயின்ஸா இருக்கட்டும், தீனியத்தா இருக்கட்டும், துனிவியத்தா இருக்கட்டும், எந்த சப்ஜெக்டா இருந்தாலும் அதுல மிகப்பெரிய உஸ்வத்துல் ஹஸனா முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாயகம் கண்மணி அவர்கள் தான் என்பதாக அர்ஹமுர் ரஹீமான அல்லாஹ் ஜல்ல ஜலாலா அவனுடைய இபாதுகளாகிய நமக்கு அல்லாஹ் பிஷாரத்து கொடுக்குறான் குர்ஆனுல் கரீம்ல. மாஷா அல்லாஹ். அப்ப நம்முடைய நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய ஹயாத்து ஷரீஃப் நாயகத்துடைய ஒளிமயமான வாழ்வியல்ல ஒரு மிகப்பெரிய விஷயம். கண்மணி நாயகத்துக்கு 21 வருஷம், ஒரு வருஷம் 2 வருஷம் இல்லை, 21 வருஷம், மக்காவுல 13 வருஷம், மதீனா முனவராக்கு போன பிறகு 8 வருஷம். அப்ப 8 13 எத்தனை ஆச்சு? 21 இயர்ஸ். மாஷா அல்லாஹ். இடைவிடாமல் டிஸ்டர்பன்ஸ். எவ்வளவு தூரம் கஷ்டப்படுத்த முடியுமோ, எவ்வளவு தூரம் சிரமப்படுத்த முடியுமோ, எத்தனை கஷ்டங்களை கொடுக்க முடியுமோ, எவ்வளவு சிரமங்களை கொடுக்க முடியுமோ அவ்வளவு கஷ்டங்களையும் சிரமங்களையும் கொடுத்த மக்கத்து குஃபார்களான முஷ்ரிக்கீன்களான அந்த மக்கா வாசிகள்கிட்ட நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேர் அமைதியின், அதாவது பேரானந்த பேர் அமைதியின் தெய்வீக திவ்ய திருவுருவான திருநபி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நாயகத்தோடைய ஹதரத்துல் கரீமுக்கு 21 ஆண்டுகள் இடைவிடாத தொல்லைகள் கொடுத்த அந்த துஷ்டர்களை நாயகம் அவர்கள் அஃபு செய்து மன்னித்து அந்த துஷ்டர்களை படையெடுத்து போய் அட்டாக் பண்ணி அரெஸ்ட் பண்ணாம அவர்களுக்கு ஒரு ஹவுஃப கொடுத்த நாயகம் யாருடைய மேலையும் எந்த மக்காவில் உள்ள முஸ்லிம் காஃபிர் மேல மக்கா வெற்றி ஆகும்போது ஃபத்ஹு மக்கால ஒரு சின்ன ஒரு கீறல் கூட விழாத அளவுக்கு நாயகம் அவர்கள் வெற்றி வாகை சூடினாங்க. மாஷா அல்லாஹ். இது தாஜுல் அம்பியாய் வல் முர்சலீன், ஹாத்தமுல் அம்பியாய் வல் முர்சலீன், ரவுஃபுர் ரஹீம், ஜெத்துல் ஹசன் வல் ஹுசைன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒளிமயமான வாழ்வியல்ல மட்டும்தான் இப்படி ஒரு அபூர்வமான ஒரு வெற்றியை பார்க்க முடியுமே தவிர வேறு உலகத்துல எந்த அரசியல்வாதிகளுடைய வாழ்க்கையிலையும் பார்க்க முடியாது, அம்பியாக்கள் ரசூல்மார்கள் வாழ்க்கையிலையும் பார்க்க முடியாது, எந்த அவுலியாக்கள் வாழ்க்கையிலையும் பார்க்க முடியாது. அப்படி ஒரு அபூர்வமான அஜபுல் அஜாயிபான ஒரு அற்புதமான முறையில மக்கால உள்ள ஒரு முஷ்ரிக்கு ஒரு காஃபிர் கூட என்ன ஒரு சின்ன ஒரு கீறல் கூட விடல ஃபத்ஹு மக்கால. அந்த அளவுக்கு நாயகம் எல்லோர் மேலையும் மன்னிப்பையும் கருணையும் பொழிந்து, மாஷா அல்லாஹ், மன்னிப்பையும் கருணையும் சொரிந்து மக்கா வெற்றி கொண்டாங்க.
ரஹ்மத்துல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷரஃப கர்ரம் மஜ்தவர். அப்ப அல்லாஹ் தபாரக வ தஆலா குர்ஆன் ஷரீஃபில் வாக்கும் கொடுத்தான் கண்மணி நாயகத்துக்கு. அல்லாஹ் சூரத்துல் ஃபத்ஹ்ல என்ன, லகத் ஸதகல்லாஹு ரசூலஹு ருயா பில் ஹக் லா தத்خுலுன்னல் மஸ்ஜிதல் ஹராம் இன்ஷா அல்லாஹ் ஆமினீன முஹல்லகீன ரஊஸகும் வ முகஸ்ஸிரின் லா தகாஃபூன் فعلم ما لم تعلم فجعل من دون ذلك فتحا قريباங்கற இந்த ஆயத் ஷரீஃப்ல ஃபத்ஹ் மக்காவுடைய வெற்றியை பற்றி நம்முடைய நாயகம் ஹாத்தமுல் அன்பியா வல் முர்சலீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவை எப்படி வெற்றி கொள்வாங்கங்கற அந்த பிஷாரத்தை ரப்புல் ஆலமீன் இந்த ஆயத் ஷரீஃப்ல நன்மாராயம் செய்கிறார். அப்போ நம்முடைய நாயகத்துடைய ஒளிமயமான ஹயாத்து ஷரீஃப்ல ஒவ்வொரு சாத்து ஷரீஃபும் ஹைரானதுதான். நாயகத்துடைய ஹோலி லைஃப்ல மாஷாஅல்லாஹ் ஒவ்வொரு செகண்டும் கிரேட்னஸ் ஆனதுதான். எல்லாத்துலயும் பரக்காத்து ஷரீஃபும் எல்லாத்துலயும் ரஹ்மத்தும் தான். இருந்தாலும் இந்த ஃபத்ஹ் மக்கா இருக்குதே, அது இந்த மொத்த உலகத்துக்கும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதாவது மனிதன் எவ்வாறு வாழ வேண்டும், மனிதர்கள் ஒருவருக்கு ஒருவர் மத்தியில எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்பதற்கு பெரிய ஒரு உஸ்வா கொடுத்தாங்க கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபத்ஹ் மக்கா. அப்ப ஃபத்ஹ் மக்காங்கிறது என்ன, ஒரு முக்கியமான ஒரு விஷயம். 10,000 சஹாபாக்கள் புடை சூழ கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவுக்கு போறாங்க. ஒரு சஹாபி 2 சஹாபில 10,000 சஹாபாக்கள் மதீனா முனவ்வரால இருந்து ரஹ்மத்துல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்கா வெற்றி கொள்றதுக்கு போகும்போது 10,000 சஹாபத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரضوانுல்லாஹி தஆலா அன்ஹும் அஜ்மஈன் வ அஃபாது அலைனா பரக்காத்து மின்ஹும் ஃபித் தாரின் ஆமீன். 10,000 சஹாபாக்கள் போறாங்க மாஷா. 10,000 சஹாபாக்கள் மதீனா முனவ்வரால இருந்து கண்மணி நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு மக்காவை வெற்றி கொள்றதுக்கு போகும்போது மதீனா முனவ்வரால இருந்து மக்கா முக்கர்ரமாவுக்கு ஸ்ட்ரைட்டா போற அந்த பாதையை நாயகம் அவாய்ட் பண்ணிட்டு என்ன செய்யறாங்க, நேரா அபவா ஷரீஃபுக்கு வர்றாங்க கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அபவா ஷரீஃப் என்ன, ரஹ்மத்துல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அருமை பெருமைக்குரிய உம்மா நாச்சியார், நம்முடைய ஆருயிர் எஜமானி உம்மா மஹ்தூமாய காயினாத் வலியத்துல் குப்ரா சித்திகத்துல் குப்ரா சையதா உம்ம ரசூலுல்லாஹி ஆமினா அலைஹா ஸலாத்து வஸ்ஸலாம் வ அஃபாது அலைனல் பரக்காத் மின்ஹா தஹரத் நாயகவுடைய ரௌதத்துல் கரீம் ஜொலிக்கக்கூடிய புனிதமான ஊரு அபவா ஷரீஃப் மாஷா. அபவா ஷரீஃபுடைய பரக்கத்து ஹாசிலாகணுங்கிறதுக்காக சையதுனா இமாம் ஜாஃபர் சாதிக் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அபவா ஷரீஃப்ல உள்ள பெண்ணை போய் கல்யாணம் முடிச்சாங்க. ஏன்னா அபவா ஷரீஃப் கண்மணி நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ரொம்ப இஷ்டமான ஊர், பலது ஷரீஃப். நாயகத்துடைய அருமை உம்மு தய்யிபா, தாஹிரா, ஜக்கியா, ஜாஹிதா, ஆரிஃபா, மலிகா, வலியா, வலியத்துல் குப்ரா, குதுபியத்துல் குப்ரா, கௌசியத்துல் குப்ரா, சித்திகத்துல் குப்ரா, உம்ம ரசூலுல்லாஹ் சையதா ஆமினா பின்த் சையதுனா வஹப் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் வஃபால் அலைனா பரக்காத் மின்ஹுமா தஹரத் நாயகவுடைய ஹதரத்துல் கரீம் இருக்கிறதுனால, ரௌதத்துல் கரீம் இருக்கிறதுனால நாயகத்துக்கு ரொம்ப பிரியமான ஊர் அபவா ஷரீஃப். அதனால மாஷா அல்லாஹ் அபவா ஷரீஃப்ல போய் இமாம் ஜாஃபர் சாதிக் அலைஹிஸ்ஸலாம் கல்யாணம் முடிச்சு, அபவா ஷரீஃப்ல இமாம் ஜாஃபர் சாதிக் அலைஹிஸ்ஸலாம் கல்யாணம் முடிச்ச அந்த ஹஸரத்னா ஹமீதா
ரலியல்லாஹு அன்ஹா, இமாம் ஜாஃபர் சாதிக் நாயகத்துடைய அருமை உம்மா ஹஸரத்னா ஹமீதா ரலியல்லாஹு அன்ஹா, அவங்கள முபாரக்கான வயிற்றுல தான் இமாம் ஜாஃபர் சாதிக் அலைஹிஸ்ஸலாமுடைய அருமை தவச்செல்வமான திருமகனாரும் கௌசுலாலத்துடைய முபாரக்கான தாய் வழி பாரம்பரியம், ஹாஜா நாயகத்துடைய முபாரக்கான வாப்பா நாயகத்துடைய பாரம்பரியம், நம்முடைய அருமை எஜமான் வாப்பா நாயகத்துடைய பாரம்பரியம், நம்முடைய அருமை உம்மா சைதா பாரம்பரியம், இப்படி எல்லா உலகத்துள்ள சாதாத்தின் நசபு ஷரீஃபெல்லாம் போய் ஷாமில் ஆகிற இமாம் ஜாஃபர் சாதிக் அலைஹிஸ்ஸலாமுடைய திருமகனார் சரி இமாம் அலி மூசல் காதிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அந்த உம்மாட வயித்துல தான் பிறந்தாங்க. ஹஸரத்னா ஹமீதா ரலியல்லாஹு அன்ஹா, இமாம் ஜாஃபர் சாதிக் நாயகத்துடைய திருமனைவி ஹஸரத்னா ஹமீதா. ஹமீதா உம்மா எந்த ஊரு? அபவா ஷரீஃப். அபவா ஷரீஃபுடைய மதீனா முனவ்வரால இருந்து அஹ்லு பைத் தஹாரா நபவி சையதுனா இமாம் ஜாஃபர் சாதிக் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் எங்க போறாங்க? அபவா ஷரீஃப்ல போய் கல்யாணம் முடிக்கிறாங்க. காரணம் என்ன? அபவா ஷரீஃப் மாஷா அல்லாஹ் ரஹ்மத்துல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாயகத்துக்கு ரொம்ப ரொம்ப மாஷா அல்லாஹ் பிரியமான பலது ஷரீஃப். நாயகத்துடைய அருமை உம்மாவுடைய ஹதரத்துல் குதுசியா அங்க ஜொலிச்சுக்கிட்டு இருக்குது மாஷா அல்லாஹ். புரியுதா? நாயகத்துடைய அருமை உம்மா பெருமைக்குரிய உம்மா சையதா ஆமினா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ஹதரத்துல் கரீம் ஜொலிச்சுக்கிட்டு இருக்குது மாஷா அல்லாஹ் அபவா ஷரீஃப்ல. அதனால மாஷா அல்லாஹ் இமாம் ஜாஃபர் சாதிக் அலைஹிஸ்ஸலாம் மதீனா முனவ்வரால இருந்து அபவா ஷரீஃபுக்கு போறாங்க மாஷா அல்லாஹ். மக்கால போய் முடிக்கல கல்யாணம். யாரு? ஹனபி இமாமுடைய முர்ஷிது. புரிஞ்சா? மாலிக் இமாமுடைய முர்ஷிது, ஷாஃபி இமாமுடைய ஷேഖுடைய ஷேக், ஹம்பல் இமாமுக்கு ஷேഖுடைய ஷேக். இந்த சத்திய சன்மார்க்கமான தீனுல் இஸ்லாத்துடைய மிகப்பெரிய முஜ்தஹித் முத்லக் இமாம் ஜாஃபர் சாதிக் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மாஷா அல்லாஹ் கல்யாணம் எங்க போய் முடிக்கிறாங்க? தன்னுடைய வாரிச, தன்னுடைய ஹலீஃபாவை, தன்னுடைய ஹலீஃபத்துல் கரீம ரஹ்மத்துல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஹ்லு பைத் தஹாரா நபவியுடைய நஸபு ஷரீஃப் ஹத்தல் கியாமத் வரையிலே வரதுக்கான விராசத்தை இமாம் ஜாஃபர் சாதிக் அலைஹிஸ்ஸலாம் தன் சுல்பு ஷரீஃப்ல இருந்து பாஸ் பண்றதுக்கு எந்த ஊர்ல போய் கல்யாணம் முடிக்கிறாங்க? அபவா ஷரீஃப்ல போய் ஹஸரத்னா ஹமீதா அம்மா கல்யாணம் முடிச்சு இமாம் மூசா அலி இமாம் அலி மூசல் காதிம் அலைஹிஸ்ஸலாம். புரிஞ்சா? அப்ப காரணம் என்ன? யாரு அல்லாஹ்வுடைய ஹதரத்துல, அல்லாஹ்வுடைய ஹதரத்துல் இலாஹியால யாரு உயர்ந்த அந்தஸ்திற்கு உரிய அல்லாஹ்வுடைய முகர்ரபான இபாதுகளோ அவங்களுக்கு தான் அல்லாஹ் என்ன செய்வான்? மாலூமாக்கி மஃபூமாக்கி கொடுப்பான். அவன் ஹபீப் அக்ரமான முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபவைனி ஷரீஃபைனுடைய அஸமத்து ஷரீஃப். மாஷா அல்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ். عظيم الشان أهل بيت أطهار نبوي خواجگان فخر دو جهان خواجہ معین الدین الحسین الحسن چشتی நாயகத்துடைய மாபெரும் பரக்கத்து ஷரீஃபை கொண்டு அல்ஹம்துலில்லாஹ் ஹாஜா நாயகத்துடைய நூறானி தவஜ்ஜுஹுல நம் போன்ற சாதாரண ஆஜிசீன்களான நாகிசீன்களான ஆசீன்களான ஃபுக்ராக்களான மசாக்கின்களான ஜாஹிலீன்களான நமக்கு அல்லாஹ் அவன் ஹபீப் ஹாஜா மொயினுத்தீனுடைய நூறானி தவஜ்ஜுஹுல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலாவுடைய ரசூல் ரஹ்மத்தான ரூஹுல் வஜூத் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபவைனி கரீமைன் முஸ்தஃபைன் முஜ்தபைன் அப்துல்லா அமீன் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் وافاض علينا البركات منهم دهر الآمين. நாயகமார்களுடைய மகா விசேஷங்களை நாம படிக்கிறதுக்கு அல்லாஹ் நமக்கு தௌஃபீக் செய்யறான் மாஷா அல்லாஹ். இது கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ரொம்ப ரொம்ப பிரியமான விஷயம், ரசூலுல்லாஹ்க்கு ரொம்ப இஷ்டமான விஷயம். அதனாலதான் நாயகம் ரசூலுல்லாஹ்க்கு ஒரு பெரிய சந்தோஷமான விஷயம் கிடைக்குது. எது? ஃபத்ஹு மக்கா. ஃபத்ஹு மக்கா.
அல்லாஹ்வுடைய பைத்தான காபத்துல்லா ஷரீஃப்ல இருந்து 366 சிலைகளை விக்கிரகங்களை என்ன காபால இருந்து உடைச்சி வெளியே எல்லாத்தையும் அப்புறப்படுத்தி காபாவை பரிசுத்தமாக்குறதுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு அல்லாஹ் கொடுக்கறாங்கற அந்த சந்தோஷத்துல கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவுக்கு போறாங்க. நாயகம் எத்தனை பேரோட? 10,000 சஹாபாக்கள். ஒரு ஆள் ரெண்டு ஆள் இல்ல, 10,000 சஹாபாக்கள் புடைசூழ கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்கா முக்கர்ரமாவுக்கு போகும்போது நாயகம் மதீனா ஷரீஃப்ல இருந்து என்ன மக்காவுக்கு நேரடி பாதை இருக்கும்போது அந்த பாதையை நாயகம் அவாய்ட் பண்ணிட்டு ஒரு கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் 10 கிலோமீட்டர் இல்ல, புரிஞ்சா, ஏறத்தாழ ஒரு 100 கிலோமீட்டர் கிட்ட வந்துடும். எப்படியும் அவ்வளோ தூரம் லாங் டிராவல் பண்ணி மாஷா அல்லாஹ் அபவா ஷரீஃபுக்கு வர்றாங்க. மாஷா அல்லாஹ் அபவா ஷரீஃப் மதீனா முனவ்வராலிருந்து மக்காவுக்கு வரக்கூடிய ஆந்தி வேலை இல்லை, அது தனி பாதை. இருந்தாலும் டைரக்ட் பாதையை விட்டுட்டு நாயகம் அபவா ஷரீஃபுக்கு வராங்க. வர்ற காரணம் என்ன? நாயகத்துடைய ரஹ்மத்துல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அருமை பெருமைக்குரிய உம்மா நாச்சியாரான நம் ஆரியர் எஜமானி உம்மாவான மஹ்தூமாய காயினாத் சித்திகத்துல் குப்ரா உம்ம ரசூலுல்லாஹ் சய்யிதா ஆமினா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் வா அலைனல் பரகாத் மின்ஹா தஹரத் ஆமீன். நாயகவுடைய ஹதரத் ஷரீஃப் ரௌலத்துல் கரீமை ஜியாரத் ஷரீஃப் செய்யறதுக்காக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்றாங்க? டைரக்ட் பாதையை விட்டுட்டு உம்மாட்ட வர்றாங்க. மாஷா விளங்குச்சா? கூட இருக்கிறது ஒரு ஆள் ரெண்டு ஆள் இல்ல, 10,000 பேர். விளங்குச்சா? 10,000 பேரு ஒரு சஃபர்ல என்ன பாதையை விட்டுட்டு வேற பாதையில போறது லேசான விஷயமா? அது இந்த காலம் மாதிரி என்ன அப்ப உள்ள சஃபர் இல்ல, என்ன ஒட்டகையிலையும் குதிரையிலையும் போகக்கூடிய டிராவல் அப்போ. இருந்தாலும் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அருமை உம்மா நாச்சியார் மீது கண்மணி நாயகத்துக்கு உள்ள அந்த அளவு கடந்த அன்பும் பாசமும் பிரியமும் நாயகம் என்ன செய்யறாங்க? டைரக்ட் பாதையை அவாய்ட் பண்ணிட்டு நேரா உம்மாட்ட வர்றாங்க. மாஷா உம்மாட்ட வந்த கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜியாரத் பண்ணிட்டு உடனே புறப்படல. இது கடையில அப்போ ரமலானுடைய மாதம் ஃபத்ஹ் மக்கா எப்போ நடந்துச்சு? ரமலான் பிற 17ல, ரமலான் போற 17 ஹிஜ்ரா 8, ரமலான் பிற 17 ஹிஜ்ரா 8ல நடக்குது. ரமலானுடைய நேரம் எல்லாரும் சௌமா இருக்கிறாங்க. விளங்குதா? நாயகம் மாஷா அல்லாஹ் ரமலானுடைய அந்த கட்டத்துல கண்மணி நாயகம் அவர்கள் நேரம் என்ன செய்யறாங்க? உம்மாவுடைய ஹதரத்துல் கரீம்ல மஹ்தூமாய காயினாத் சித்திகத்துல் குப்ரா உம்ம ரசூலுல்லாஹ் சய்யிதா ஆமினா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் வஃபாது அலைனல் பரகாத் மின்ஹா தஹரத் ஆமீன். நாயகவுடைய ஹதரத்துல் கரீம்ல ரஹ்மத்துல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மாவுடைய ஹதரத் ஷரீஃப் ஒரு ஜபலுக்கு மேல இருக்குது, ஒரு மலைக்கு மேல இருக்குது. உம்மாவுடைய கபர் அத்ஹர் ரௌலத்துல் முகத்தஸ். அந்த ஜபல் ஷரீஃபுடைய அடிவாரத்துல கீழே நாயகம் அரிஷ் அமைக்கிறாங்க. அல்லாஹ் அக்பர், சுப்ஹானல்லாஹ். நாயகத்துடைய நாலேன் ஷரீஃப அல்லாஹ்வுடைய அர்ஷுல் அலீம் தக்பீர் செய்யுது. على رأس هذا الكون نعل محمدي علت فجميع الخلق علت فجميع الخلق. புரிஞ்சா? ரஹ்மத்துல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கதமேனி ஷரீஃபைன் தய்யிபைன் தாஹிரின்ல தொட்ட நாலேனி ஷரீஃபனுடைய பரக்காத் ஷரீஃப் அது எப்படி இருக்குது? அல்லாஹ் தபாரக வ தஆலா
சர்வ லோகத்தையும் ரசூலுல்லாஹ்வுடைய நாலின் ஷரீஃபுடைய தஹத் முபாரக்கால அல்லாஹ் ஆக்கியிருக்கிறான். மேராஜ் ஷரீஃப்ல நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய அர்ஷுக்குள்ள தாখিল ஆகும்போது கண்மணி நாயகத்துக்கு என்ன நினைப்பு வந்துச்சு நாயகத்துக்கு. மூசா நபி அல்லாஹ் துவான் ஓடைக்கு முன்னாடி நாளை கலட்ட சொன்னானே, ரிமூவ் பண்ண சொன்னானே அப்படின்னு நாயகம் அவர்கள் நாலன் சேவை ரிமூவ் பண்ணதுக்கு தயார் ஆனாங்க. ஹதரத்துல் இலாஹ் இருந்து ஆவாதுல் கைப் வந்துச்சு. அல்லாஹ்வுடைய ஹதரத்து கரீம் என்ன அல்லாஹ்வுடைய பிஷாரத் வந்துச்சு. ஹபீப் அக்ரமே தாங்கள் நாலன் ஷரீஃபை கலட்ட வேணாம், அது கலீம் மூசா. தாங்கள் ஹபீப் அக்ரம், தாங்கள் நாலன் ஷரீஃபோடு அரிசுல் அதையும் உள்ள வாங்க. நாயகத்துக்கு அல்லாஹ்வுடைய மேராஜ் ஷரீஃப், அதுக்கு மேல யாராஜ், அல்லாஹ்வுடைய அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அல்லாஹ்வுடைய தீதார இலாஹியத்தை ரஹ்மத்துல் லில் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஜ்ஹுல் கரீமுல உள்ள ஐனைனி ஷரீஃபைனால நாயகம் அவர்கள் அல்லாஹ்வை திருமுகத்துல உள்ள திரு கண்களால நேரடி காணும் போது நாயகத்துடைய கதமைனி ஷரீஃப்ல நாளைன் முபாரக். மூசா அலைஹிஸ்ஸலாம் என்ன சஜிதால கடந்து அழுதாங்க அல்லாஹ் பார்க்கணும்னு சொல்லி. அல்லாஹ் லன் தரானின்ட்டான் சார். என்னச்சா இங்க மஸாகல் பஸர் வமா தகா. அல்லாஹ்வுடைய ஹபீப் ஆதமான முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலாவை காணும்போது திரு முகக்கண்களால வஜ்ஹுல் கரீமுல உள்ள ஐனானி ஷரீஃபைனால அல்லாஹ்வை அப்படியே பார்க்கறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ்வை பார்க்கறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்போ அது அல்லாஹ் சொல்றான், என் ஹபீப் அக்ரம் என்ன காணும்போது என்ன என் ஹபீபுக்கு ஒரு சக்கரோ மஸ்தோ மயக்கமோ அதெல்லாம் ஒண்ணு கிடினஸ் எதுவும் அப்படியே மாஷா ஐனன் நூர்ல மாஷா அல்லாஹ் எப்படி வரும் ஐனன் நூர் மாஷா அல்லாஹ் அப்படியே ஸல்லல்லாஹு மஸாகல் பஸர் வமா தகா. அங்க இந்த பார்வை கிராஸ் ஆவல ஒரு கடுமையான ஒரு மெர்க்குரி லைட் என்ன ஒரு 1000 வாட்ஸ் லைட் போட்டா நம்ம கண்ணு இப்படி கூசும். புரிஞ்சா? யாருக்கு என்ன எவ்வளவு பெரிய ஆளும் சூரியனை எந்த ஒரு சாதனை இல்லாம சூரியனை அப்படி பார்க்க முடியாது. சூரியன் இந்த பிரகாசம் என்ன செய்யும், கண் அப்படி கூசும். புரிஞ்சா? சூரியன் இப்படி இருந்தா இதெல்லாம் என்ன கையதான ஹல்க் எல்லாம் அழிஞ்சு போகும், ஹலாக்கா வருது. இது இப்படி இருந்தா கதீமான அல்லாஹ்வுடைய நூர். அல்லாஹ் அவன் மாஷா அல்லாஹ் தஜல்லியாக இருக்கிறான். அவனை பார்க்கறாங்க தாஹா முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நாயகத்துக்கு மாஷா அல்லாஹ் என்ன எந்த சக்கரம் இல்லை, எந்த மஸ்தும் இல்லை, எந்த இடினஸ் இல்லை, எந்த ஒரு ஆர்ப்பாட்டம் இல்லை, அமைதியா சுக்கூனான முறையில் ஹபீபும் மஹபூபும் ஆஷிக்கும் மாஷூக்கும் மாஷா அல்லாஹ் என்ன மாஷா அல்லாஹ் ஆஷிக்கும் மாஷூக்கும் மாஷா खुदा खुद मीर मजलिस बूद अंदर ला मका खुसरो मुहम्मद शम्मे माफिल बूद सब जाएगे मबूद நடக்குது மாஷா அல்லாஹ். ஏன்னா எந்த விதமான அப்படியே ராஹத்தா ரஹ்மத்துல்லாஹி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரப்புல் ஆலமீன காண்றாங்க மாஷா அல்லாஹ். புரிஞ்சா? அது அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃப் சொல்லி காட்டுற மஸாகல் பஸர் வமா தகா. மஸாகல் பஸர் வமா தகா. புரிஞ்சா? இப்படி உள்ள நாயகம் அல்லாஹ்வை காணும்போது கதமைனி ஷரீஃபில நாளைன் முபாரக் இருக்குது மாஷா அல்லாஹ். நாளைன் முபாரக் இருக்குது மாஷா அல்லாஹ். அலா ராசி ஹாதல் கவுன் நாலு முஹம்மதி மாஷா அல்லாஹ். சர்வ லோகங்களும் மாஷா அல்லாஹ் என்ன நாளைன் முஸ்தபாக்கு தஹத்துல அல்லாஹ் ஆக்கி வச்சுக்கிறான் மாஷா அல்லாஹ். இப்படி உள்ள நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். புரியுதா? என்னப்பா மாரிஃபா? அடே அலமத் ரசூல் தான் மாரிஃபா. மாஷா அல்லாஹ். மாரிஃபா என்ன மாரிஃபா? நான் அல்லாஹ்வை போய் அறிய போறேன்னா போறேன்னா அல்லாஹ்வை எங்க பார்க்கணும்? ஹிஜாபுல் ஆலம் ذات முஹம்மதியா மாஷா அல்லாஹ் அங்கதான் காணணும் மாஷா. அதான் சுல்தான் லௌலியா காஜா மொஹிதுddin சிஸ்தி மாஷா அல்லாஹ் ஜானஷீன் அர்ஷே பரின்னு சொல்லி தராங்க நமக்கு மாஷா. ஹைர்
அப்ப அல்ஹம்துலில்லாஹ் என்ன இங்க ரஹ்மத்துல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சர்வஃபகர மஜ்துவால்லம் அருமை உம்மா நாச்சியார் சையத் ஆமினா அலைஹிஸ்ஸலாம் உடைய ஹதரத்துல் கரீமுக்கு ஜியாரத் ஷரீஃப் வரும்போது எஜமானிமா ஆமினா நாயத்துடைய ரவுதா ஷரீஃப் இருக்குது ஒரு மலைக்கு மேல. அந்த மலை அடிவாரத்துல நாயகம் என்ன செய்யறாங்க, அரிசி அமைக்க சொல்றாங்க. மாஷா அதபுக்கு மாஷா அதபுக்கு மாஷா. சுல்தான் அவுலியா காஜா மொயினுத்தீன் சிஷ்தியுடைய ஆஸ்தானா குதுசியாவுக்கு ஜியாரத்துக்கு வந்தாங்க. கௌசே பஹ்ரபர் பாபா ஃபரீதுல் ஹக் வதீன் மசூத் கஞ்ச ஷக்கர் சர்க்கார் மாஷால்ல என்ன ஹுசூர் கரீம் நவாஸுடைய ரவுதத்துல் கரீமுக்கு பல அடி தஹத்துல ரொம்ப டவுன்ல என்ன அப்ப இருந்த அமைப்பு வேற. இங்க மலையடிவாரம் ரொம்ப பாதாளத்துல அங்க போய் உட்கார்ந்து ஜியாரத் செஞ்சாங்க. மாஷா புரிஞ்சா? அதபு ரொம்ப முக்கியமானது. அதபு தான் ஈமானுடைய ஐனியத்துல அசலியத்துல நம்மளை கொண்டு போய் சேர்க்கிறதே அதபு தான். மாஷா ஈமானுடைய அசலியத்துல நம்மளை கொண்டு போய் சேர்க்கிறது எது? அதபு தான். அல்லாஹ் நமக்கு தௌஃபீக் செய்யணும். மசாலா என்ன? ரஹ்மத்துல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அருமை உம்மாவுடைய ஹதரத்துல் கரீமுக்கு வரும்போது உம்மாவுடைய தர்பார் ஷரீஃப் இருக்குது மலைக்கு மேல. மலையடி வாரத்தில் நாயகம் அரிசி அமைக்க சொன்னாங்க. புரிஞ்சா? அரிசி அமைக்க சொன்னாங்க. மாஷா அல்ஹம்துலில்லாஹ். இப்ப நாயகம் தன் அருமை உம்மாவுடைய மகா விசேஷத்தை இந்த உம்மத்து காட்டுறாங்க. லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் கலிமத்துல் ஹக்கை ஈமான் கொண்ட ஈமான்தாரிகளே மூமின்களே, நீங்க அல்லாஹ்வுடைய ரசூலாக என்ன ஈமான் கொண்டிருக்கிறீங்க, ரிசாலத்தை முஹம்மதியாவை ஈமான் கொண்டிருக்கிறீங்க. என்னுடைய அருமை உம்மாவுடைய மகா விசேஷத்தை பாரு. என் உம்மாவை நான் எப்படி இக்ராம் செய்யறேன், தாதீம் செய்யறேன், அதுபோல என்னுடைய உம்மாவுக்கு நீனு இக்ராம் செய்யணும், தாதீம் செய்யணும். அதுலதான் உனக்கு ஈமான் சலாமத் இருக்குது, உனக்கு ஈமானுடைய கமாலியத்து இருக்குதுங்க காட்டுறாங்க கண்மணி நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஸர்ரஃபக. புரியுதா? விளங்குதா? அப்ப நாம நாயகத்துக்கு ஈது மேலாத மூலதனம் கொண்டாடும் போது என்ன 50 ஆலிம் சா கூப்பிட்டேன், 100 ஆலிம் சா கூப்பிட்டேன், அது பிரச்சனை இல்ல. நீ 5000 ஆலிம் சா கூப்பிடு. எல்லா ஆலிம் சா வந்து அங்க என்ன செஞ்சாரு, விஷயம் என்ன நடந்துச்சு. கல்யாணக்காரோடு பெரிய 7 ஸ்டார் ஹோட்டல்ல கல்யாணத்துக்கு எல்லா ஏற்பாடும் நடக்குது. விளங்குச்சா? நல்ல ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஃபுட் எல்லாம் ஆயிடுச்சு. பெரிய அவுலியா காதி சாப் வந்திருக்கிறாப்புல நிக்காக நடத்துறதுக்கு. பெரிய பெரிய விவிஐபிஸ் எல்லாம் வந்துக்கிறாப்புல. வேற என்ன டிலே ஆக காரணம் என்ன? பொண்ணு இல்ல மாப்பிள்ளை இல்லை. பொண்ணு இல்ல மாப்பிள்ளையும் இல்ல. கல்யாணம் எப்படி நடக்கும்? விவிஐபி வர்றதா முக்கியம், அவுலியா காதி வர்றதா முக்கியம். அப்ப கல்யாணம் முடிக்க மாப்பிள்ளை ஒரு பொண்ணு ஒரு பொண்ணு வேணும், ஒரு மாப்பிள்ளை வேணுமாப்பா. விளங்குச்சா? புரியுதா? அதுபோல் நானும் நாயகத்துக்கு எங்க வீட்டுல மோனது ஓதுறேன், அவங்க வீட்டுல மோனது ஓதுறேன்னு சொல்லி மாசால என்ன பெரிய கூட்டமா உட்காந்து நானும் தான் ஓதுறேன்னு சொல்லி நீ தொண்டை கிளியை கத்துறது முக்கியம் அல்ல. அதுல ரூஹ் வேணும், அதுல ஜீவன் வேணும், அதுல உயிர் வேணும். புரிஞ்சா? நாம கொண்டாடக்கூடிய கண்மணி நாயகத்துடைய ஈது மீலாது மௌலிதுல் கரீமுடைய ஜீவன் யாரு? நாயகத்துடைய அபவைனி ஷரீஃபே, முக்கியமாக நாயகத்தில் அருமை உம்மா நாச்சியார். புரிஞ்சா? மீலாதுங்கிற அந்த கலிமத்து சரி, அந்த முபாரக்கான வார்த்தை இதிலிருந்து வருது தவல்லுது. புரிஞ்சா? தவல்லுது. நாயகம் பிறக்கிறாங்க. எங்கிருந்து பிறந்தாங்க? உம்மாவுடைய அருமையான வயிற்றிலிருந்து பிறந்தாங்க. அந்த உம்மா எவ்வளவு விசேஷமானவங்க. அந்த உம்மாவுக்கு அல்லாஹ் அந்த நூரை கொண்டு வந்தான. அந்த வாப்பானா எவ்வளவு விசேஷமானவங்க. அப்ப நாயகத்துடைய ஈது மீலாது மௌலிதுல் கரீமுல முக்கியமான நிஸ்பத்து ஷரீஃப் இருக்கிறாங்க. நாயகத்துடைய அபவைனி ஷரீஃபைனி முஸ்தஃபைன் முஜ்தபைன் அப்துல்லா ஆமினா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் வஃபாத அலைனல் பரகாத் மின்ஹுமா தஹரத்தன் ஆமீன்.
புரிஞ்சா? ஆலிம் சாட்ட கேட்ட அவர் தலையை சொல்லிடுறாரு, நீ போய் ஒழுங்கான ஆலிம் சாட்ட கேட்கணும். குர்பஹக்கு பார்க்கிற ஆட்களுக்கு சொல்ற மாசா, நம்முடைய அஹபாபுகளுக்கு முரீதுகளுக்கு அல்ஹம்துலில்லாஹ் சரி, முரீத் சில்சிலால தாখিল ஆகாத ஆளு பார்த்தாலும் உங்களுக்கும் சொல்றேன். இமாம் ஜலாலுதீன் சுயூத்தி நிறைய கிதாபு சொல்ல முடியும் ஹாஜானாயத்து பரக்கத்துல. உங்களுக்கு ஜஹனஷீன் பண்ற மாதிரி, நீங்க புத்தியில பதிக்கிற மாதிரி ஒரே ஒரு கிதாபு சொல்றேன், மசாலிக்குல் ஹுனஃபா. மசாலிக்குல் ஹுனஃபா ஃபி வாலிதையில் முஸ்தஃபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நாயகத்துடைய அபவைனி ஷரீஃபின் அஸமத்தை குறித்து இமாம் ஜலாலுதீன் சுயூத்தி ரலியல்லாஹு அன்ஹு, அஹ்லு சுன்னத் வல் ஜமாஅத்துடைய பெரிய இமாம். எந்த அளவுக்கு பெரிய இமாம்? இமாம் ஜலாலுதீன் சுயூத்தி தான் இந்த உம்மத்துல இன்னைக்கு வரைக்கும் அமீருல் மூமினீன் ஃபில் ஹதீஸ், லாஸ்ட் खातम அதாவது खातमुल அமீருல் மூமினீன் ஃபில் ஹதீஸ். அமீருல் மூமினீன் ஃபில் ஹதீஸ்னு ஒரு மர்த்தபா இருக்குது, ஒரு பதவி இருக்குது. இப்போ இமாம் புகாரி அமீருல் மூமினீன் ஃபில் ஹதீஸ் அப்படின்னா என்ன? 1,00,000 ஹதீஸ்களை ருவாத்தோட, அறிவிப்போட, சனதோட 1,00,000 ஹதீஸ்களை பைஹாட் பண்ணியிருக்கணும். புரிஞ்சா? அப்படி 1,00,000 ஹதீஸ்களை பைஹாட் பண்ணின அமீருல் மூமினீன் ஃபில் ஹதீஸ்ல கடைசி இந்த நிமிஷம் வரையிலையும் இமாம் ஜலாலுதீன் சுயூத்திக்கு பிறகு இந்த உலகத்துல யாரும் என்ன செய்யல, அமீருல் மூமினீன் ஃபில் ஹதீஸாக இந்த நிமிஷம் வரையில யாரும் வரல. அப்படிப்பட்ட பெரிய இமாம் ஜலாலுதீன் சுயூத்தி. அந்த இமாம் சுயூத்தி மாஷா அல்லாஹ் மசாலிக்குல் ஹுனஃபான் சொல்லி அல்ஹம்துலில்லாஹ் என்ன ரஹ்மத்துல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாலிதைன் முஸ்தபைனுடைய மகத்துவங்களை குறித்து அற்புதமா கிதாப் எழுதியிருக்கிறாங்க. நீ சும்மா காசுக்கு மாரடிக்கிற ஆலிம் சாஹிப் கொண்டு வச்சேன்னா இன்னும் சில பேருக்கு சில இடங்கள்ல இந்த பதம்னு பாட்டு எழுதி படிப்பாப்புல, ஒரு பாட்டு எழுதிக்கிட்டு நீ படிக்கிற பதம்னா ஒரு பக்கத்துல இருக்கட்டும், நாயகத்துடைய மகா விசேஷமான அருமை வாப்பான அருமை உம்மா நாயகத்துடைய மகா விசேஷங்களை நம்முடைய இமாமின்கள் சொல்லி தந்தாங்களே குர்ஆன் ஹதீஸ் வெளிச்சத்துல, அதை எடுத்து பாரு, அதை எடுத்து படி. நீ 5 மணி நேரம் 6 மணி நேரம் நீ பாட்டு படிச்சு நீ மௌலித் ஓதுறது முக்கியம் அல்ல. 10 நிமிஷம் ரசூலுல்லாஹ்வுடைய அபவைனி ஷரீஃபைன் அலமது செட் ததிக்கரா செய், நாயகர் ரொம்ப சந்தோஷமாய் குஷி ஆயிடுவாங்க. நாயகத்துடைய வல்லுஹா வஜூல் அலி அலிமது நாம என்ன சந்தோஷத்தை ஹாசிலாதிக்கணும். ஆமீன். நாயகத்துடைய அபவைனி ஷரீஃபைனுடைய நாலேனி ஷரீஃபைன் பரக்கத்தை கொண்டு மாஷா எழுதுச்சா. அப்ப கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபத்ஹ் மக்காவுக்கு போகும்போது மக்காவுக்கு 10,000 சஹாபாக்களோடு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அருமை உம்மா நாச்சியாருடைய சையத் ஆமினா அலைஹிஸ்ஸலாமுடைய ஹதரத் ஷரீஃப்க்கு ஜியாரத் ஷரீஃப் வந்து அந்த ராத்திரி அந்த நைட் அங்க ஸ்டே பண்றாங்க. உம்மாவுடைய ஹதரத்துல் கரீம் இருக்கிற ஜபல் ஷரீஃப் மலைக்கு அடிவாரத்துல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹரிஷ் டெண்ட் அமைக்க சொல்றாங்க. மாஷா அல்லாஹ். खाजा नायकरे कबदा तहर अली करीमान என்னுடைய அபவைனி ஷரீஃபை ரலியல்லாஹு தஆலா அன்ஹு பரக்கத்து கொண்டு खाजा नायकरे மது ஹிமாயத் ஹிஃப்ஸ் கொண்டு மாஷா அல்லாஹ் ரஹ்மத்துல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஈத் மிலாத் மௌலிதுல் கரீமுடைய முபாரக்கான நாளை தினம் மஜ்லிஸ் நாமோ கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அருமை உம்மாவுடைய ஹதரத்துல் கரீமை ஜியாரத் ஷரீஃப் செஞ்ச அந்த சூரத் ஷரீஃப் எப்படி இருந்துச்சு, அதை குறித்து எந்த இமாம்கள்லாம் கிதாபுகளை எழுதியிருக்கிறாங்க என்ற அந்த ஹபர் ஷரீஃபை நாம் இன்ஷா அல்லாஹு தஆலா முழுக்கதில் நாளை தினம் நாம் பார்ப்பதற்கு, நாம் ததிக்ராஷ் செய்வதற்கு அல்லாஹ் நமக்கு தௌஃபீக் செய்வானாக. ரஹ்மத்துல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபவைனி ஷரீஃபைன் முஸ்தஃபைன் முஜ்தபைன்
அப்துல்லா அமீன் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். பரக்காத் மின்ஹுமா தஹரதான் ஆமீன். கதமைனி ஷரீஃபைன் ஆலன் கரீமின் பரக்கத்தை கொண்டு மாஷா அல்லாஹ் ரஹ்மத்துல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பரிபூரணமான ரிதாவை நாமும் நம்முடைய அஹலும் ஹாஸிலாக்கி ரஹ்மத்துல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கதமைனி ஷரீஃபைன் طيبைன் طاهرைன் நய்யரைன் நஸீரைன் ஆலன் கரீமின் தஹத் முபாரகாவின் நாயகத்தால் கபூல் செய்யப்பட்ட கண்மன் நாயகத்திலே உஷாக்கான குலாமான குலாமின்களின் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஹ்லு பைத் தஹார் நபி காஜா மொய்னுத்தீன் அல் ஹுசைன் ஹசன் திசின் ஆதரே பாபரகாத் ஆலாவை கொண்டு மாஷா அல்லாஹ் கண்மன் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்மை கபூல் செய்து அருள் புரிவார்களாக. அதுக்கான தௌஃபீக் அல்லாஹ் நமக்கு தருவானாக. ஹஸ்புனல்லாஹ் சயூதீன் அல்லாஹ் ஃபضل ورسول اللهم صل وسلم على سيدنا محمد وعلى آله بحسنه وجماله